பிரைஸ். தென்னிந்திய திருச்சபையினுடைய திருச்சி தஞ்சாவூர் மண்டலத்தினுடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் சந்திரசேகரன் வந்திருக்கிறார்கள். தந்தை பேராயரோடு கூட நெருங்கி பழகியவர்கள், அதிகமாக நேசிக்கிறவர்கள், அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அதை தொடர்ந்து ஆவடி ஏரியா போதகர்கள் நீங்கள் தயாராக மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவடி ஏரியா போதகர்கள் பாடல் பாடுவார்கள். இப்பொழுதும் ரைட் ரெவரண்ட் டாக்டர் சந்திரசேகர். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு, நன்றி உணர்வோடு நாம் அனைவரும் இங்கே இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய பேராயர் ஐயா அவர்களுடைய நல்ல வாழ்வுக்காக, ஊழியத்திற்காக, சமூக நீதி காவலராக இந்த நாட்டிலே, சமுதாயத்திலே, அரசியலிலே மிக பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணின, நாம் எல்லாரும் அதிகமாக நேசிக்கின்ற நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்றைக்கு கடவுளுடைய பாதத்திலே சென்றடைந்திருக்கின்றார்கள். பவுலடிகள் சொல்லுவார், இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருப்பது கிறிஸ்துவுக்காக. ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு நான் செல்வேனே ஆனால் அது கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்காக என்று சொல்லுவார். அப்படியே நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரை இந்திய தேசத்திற்காக சிறப்பாக இயேசுநாதரினுடைய நற்செய்தி பரவட்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒப்படைப்போடு பணியாற்றி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை உருவாக்கி லட்சக்கணக்கான விசுவாசிகளை எல்லாம் இறை அரசிலே இணைத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கைக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்திய திருச்சபை வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தூய தோமா இந்திய நாட்டுக்கு வந்து நற்செய்தியை பிரசங்கித்தார் என்பது ஒரு வரலாறு. அதை தொடர்ந்து எத்தனையோ திருச்சபை தலைவர்கள் வந்தார்கள், திருச்சபையை உருவாக்கினார்கள், இறையரசை கட்டினார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே அப்போஸ்தலனாகிய தோமாவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல மிக சிறப்பான ஒரு திருப்பணியை நிறைவேற்றி இந்த திருச்சபை வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய ஒரு காலத்தை உண்டாக்கினவர் நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள். அவர்களுடைய ஒப்படைப்பு, ஆழமான நம்பிக்கை, எளிமையான வாழ்வு, மக்கள் மேல் வைத்த அளவு கடந்த அன்பு, மனிதநேயம், சமூக நீதி என்று கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு தனி அடையாளத்தை அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். தென்னிந்திய திருச்சபை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தென்னிந்திய திருச்சபையிலேயும் பேராயர்கள் உண்டு, அமைப்புகள் உண்டு. ஆனால் ஒரு காலத்திலே தென்னிந்திய திருச்சபைகளுக்கு இணையாக, ஏன் அதை காட்டிலும் அதிகமான பணிகளை எல்லாம் முன்னெடுத்து செல்லார் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தந்தை பேராயர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கூட இல்லை, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிவோம். ஒரு அந்த காலத்தில் ஒரு பிரசங்கியாரு மரண தருவாயில தன்னுடைய பாலிய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு தகவல் கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய பாலிய சிநேகிதர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்ன கடிதம் எழுதினார்னு கேட்டீங்கன்னா, அன்பான நண்பனே, எனக்கு நான் முதுமையிலே இருக்கிறேன், ஒருவேளை வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் என்று நான் உணர்கிறேன். ஆனால் அந்த காலங்களிலே நாம் எல்லாரும் இணைந்து
வாழ்ந்த நாட்கள், கடவுளுக்கென்று திருப்பணி ஆற்றிய நாட்கள், இதையெல்லாம் என் வாழ்விலே மறக்க முடியவில்லை. ஆகவே நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதி உனக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வாசகத்தை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, அன்பான நண்பனே, இந்த கடிதத்திற்கு நீ தயவு செய்து பதில் எழுத வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் ரிப்ளை டு திஸ் லெட்டர். ஏனென்றால் ஒருவேளை நீ இந்த கடிதத்திற்கு பதில் எழுதி அந்த பதில் கடிதம் என் கைகளுக்கு வந்து சேர்வதற்கு முன்பதாகவே ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பேன். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், we shall meet in the morn. உதய நேரத்திலே சந்திப்போம் என்று அந்த கடிதத்தை அவர் நிறைவு செய்தாராம். அன்புக்குரிய விசுவாசிகளே, திருச்சபை தலைவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள், இன்றைக்கு இங்கே குழுமி நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு திரளாக வந்து தந்தை பேராயர் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையிலே இரண்டாம் முறை வருகின்ற பொழுது மரித்தோர் யாவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்ற நம்பிக்கைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிமையிலே நாம் சந்திப்போம், மறுமையிலே நாம் சந்திப்போம், உதய நேரத்திலே சந்திப்போம் என்று கூறி நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை அவருடைய வாழ்க்கைக்காக, அவருடைய திருப்பணிக்காக, அவர் விட்டு சென்றிருக்கின்ற திருச்சபைக்காக, இந்திய திருச்சபையினுடைய வாழ்வுக்காக, சாட்சிக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி ஐயா அவர்களுக்கு நம்முடைய புகழஞ்சியை செலுத்துவோம். திருச்சபை விசுவாசிகள் நாம் அனைவரும் ஐயா அவர்கள் காட்டிய வழியிலே இந்திய திருநாட்டிலே தொடர்ந்து இயேசுநாதருக்கு என்று சான்று பகருவோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு ஐயாவுக்கு நாம் இறுதி அஞ்சலி செலுத்துவோம். கடவுள் நம் அனைவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழி நடத்துவாராக.